வெயிட்லாம் எடுத்து வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒரு சேலஞ்ச். ஹேமர் கல்லில் யார் அதிக வெயிட்டு போடுறான்றது ஒரு சேலஞ்ச். இப்போ 10 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 10 kgல 5 counts, 15ல் 5, 20ல் 5, 25 அந்த மாதிரி யார் அதிகமாக போட போகிறான்னு பார்ப்போம். 3 பேர் போகிறோம். நான், வெண்ணி, விஜய். இந்த 3 பேரில் யார் இன்றைக்கி அதிகமாக போட போகிறான்னு செக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10 kgல 5 counts. 1, 2, 3, 4, 5. போடு விஜய் போடு. 1, 2, 3, 4, 5. அப்படியே எடுத்து போய் வச்சு. நெக்ஸ்ட்டு 15. ஈஸி. 1, 2, 3, 4, 5. அவன் போயிட்டுருக்கா? இல்லையா? போதும். 1, 2, 3, 4, 5. முடியுமா? காட்டுறா. 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு 20. பார்த்துடலாம். 17.5. ஓகே, 17.5 போயிட்டு 20. எஸ், 17.5 போயிட்டு 20 போகிறேன். 1, 2, 3, 4, 5. எஸ். அடுத்த செட்டில் ராம் அவுட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் நான். அநேகமாக வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. 1, 2, 3, 4, 5. முடியாதா? முடியுமா? ஈஸி தான். ஈஸியா? 1, 2, 3, 4, 5. விஜய் லைட்டாக அடி வாங்கலாம். 20. 1, 2, 3, 4, 5. டஃப் காம்படிஷன் தான். கஷ்டமாக இருக்கு, போக போக கஷ்டமாக இருக்கு. எனக்கு பம்பே ஆகும். ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். சூப்பர் கஷ்டமாக இருக்கு. 1, 2, 3, 4, 5. விஜய் நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கமா ஈஸி. 1, 2, 3, 4, ஈஸி. 5. போட்டாங்க. போட மாட்டேன்னு நினச்சேன், போட்டான். அடுத்து இதுக்கப்புறம் வந்து போகிற வெயிட்ஸ் எல்லாமே வந்து ஹெவியானது. ஹெவி வெயிட்ஸ். 25. எஸ், ஆஃப்கோர்ஸ். எஸ். அடுத்து 30 எடுத்துகிட்டு வர படம். 25ல் 5 கவுண்ட்டு. 1, 2, 3, 4, 5. கண்டிப்பாக நான் இது போட மாட்டேன் சார். அவன் போட்டா பார்ப்பேன் எவ்வளோ போகுதுன்ட்டு பார்ப்பேன். போடுறா. 1, 2, 3, 4, 5. ஒருத்த மட்டும்தான் நம்ம கிட்ட சிக்கவே மாட்டோம். விஜய் ஆக்சுவலாக இதை விட ஏமாற்றி போகிறேன். அதனால இவன் இந்த செட்டு பாஸ் பண்ணிட்டான்.
அடுத்து 30 வெரி அதிக வெயிட்ஸ் உள்ள வருது. 30ல வரும். வெயிட் பண்ணு. இது இந்த ஆயுதம் வந்து இவன் பைசப்ஸுக்கு போடுறான். எதுக்கு நீங்கள் வந்து பேக் டைட் பண்ணாதான் எனக்கு பைசப் தள்ள முடியும். இது உண்மையாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. லோயர் பேக் ஸ்ட்ராங்காக இருந்தால் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்புறம் தள்ளலாம். ஓகேவா? இதை வலிக்குது, கையில் வலிக்குதா? 30. 1 2 3 அடுத்த செட்டு போகுமான்றது டவுட்டு தான். இந்த செட்டே போகுமா டவுட்டாக தான் இருக்கு. என்ன ஆனது? யார் நம்ம போனா? இல்லை, யாருக்கு போனோம்? அவருக்கு பண்ணு. 5 கவுண்ட். 5 கவுண்ட் நான் போட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க. இந்த செட்டு விஜய் போயிடுவான்னு தோணுது எனக்கு. ரொம்ப தோணுது. விஜய் இல்லை விஜய் காலி. நல்லா ஆட்டம். இதை எடுத்து வச்சு நீ வந்து ஃபுல் எனர்ஜி இருக்கிறனால நீ தான் வந்து எடுத்துட்டு வரணும் வெயிட்டா. ஆமாம், இப்போ வந்து 32.5. அதில் யார் 5 கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு முடிக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 10 ப்ரைஸ். இதில் ஃபோன் அடிக்கிறீங்களா? கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கேன். என்ன சிங்கிளாக இதுதான் தோழரே ஸ்கேம்ன்றது. ஒரு கவுண்டர் வந்து சிங்கிளாக தான் போட்டுட்டு வந்து அவ்வளோதான் ஃபினிஷிங் தான். அது இல்லாமல் இப்போ இருக்கேன். பத்து கவுண்ட். இதே 32.5ல 10 reps. Both hand. விஜய் வரீங்களா? கையோட தான் எடுத்து போய் மோட்டிவேட் எதுனா பண்ணணும். பின்னாடி தட்டி கண்ணத்தில் தட்டிலாம் பண்ணுவாங்க. நானே என்னை மோட்டிவேட் பண்ணுவேன். 1 2 3 4 5 6 7 8 ரெஸ்ட் எல்லாம் ரெஸ்ட் ப்ரோ. நடுவில் அதாவது வந்துட்டு 40 செகண்ட்ஸ் எடுத்தாங்க. இப்போ 40 செகண்ட்ஸ் கம்மியாக 10 கவுண்ட் கொடுத்தீங்கன்னா வின்னு. இந்த மாதிரி யாரும் போடாதீங்க. இது அட்வைசபிள் இல்லை. நாங்கள் சும்மா போட்டிக்கான போட்டுட்ருக்கோம். நாங்கள் 2 நாளைக்கு படுத்துருவோம். இதை முடிச்சு எடுப்பா. Okay. 1 2 3 4 5 6 7
சரி. வித்தவுட் ட்ரஸ்ட். எஸ். இப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்ணாமல் போடணும், கற்றுக்கணும். இப்போ 12 குண்டா பேச விடாதீங்க எல்லாம். போடுறேன் 12 கவுண்ட்டு. ஏன்னா ஆக்சுவலாக ஃபார்முன்னு பார்த்தா என்னால் இதுதான் ஃபார்ம் கரெக்டாக போடுறேன். ரெஸ்ட் எடுக்காம போட்டேன். நல்லா போடுற ஃபார்மும் அதான் கரெக்டாக பெல்ட்டை வெற்றியை வந்து எனக்கு விட மாட்டேன்டா. கை பத்து நான் 9 போடணும், பெல்ட் எனக்கு கொடுத்தேன். எஸ் நேர்களே, வந்து வாங்குறோம் பெல்ட் எங்களுக்கு தெரியாது. One, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதை போட்டியிடும் வெற்றியாளர் வெண்ணிலவன். என் பெல்ட்டுடா, காசு கொடுத்து வாங்கின பெல்ட்டுடா. கொடு பெல்ட்டா. அதை நீ பிடிங்கிக்கிட்டு கொடுன்ற இல்லைண்ணா, நானாக கொடுத்து நீ வாங்கணும்டா. நான் கொடுனதுக்கப்புறம் கேட்பேன்டா. நன்றி கைஸ். இந்த மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஃபார்ம் கரெக்டாக போடுங்க. இன்னொரு Form சேலஞ்சில் correct ஆ திருப்பி வந்து இவங்ககிட்ட இன்னொரு பெல்ட்டை நான் கொடுங்க. அடுத்த சேலஞ்சில் பார்ப்போம். ஆ. அடுத்த சேலஞ்ச் வந்துட்டு புது belt வாங்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங்கில் இருக்காது. வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி போகணும். கார்டியோ, ஹிட்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸில் ட்ரை பண்ணோம். கார்டியோ ஹிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்ம் தப்பாலாம் போடாதீங்க. இந்த மாதிரி ஃபார்ம் கரெக்டாக போடுங்க. உங்களால் முடிஞ்ச வெயிட்டில் முடிஞ்ச ரெப்ஸு கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வரணும்னா இந்த மாதிரி வரணும்னா ரெகுலராக தின்னு வரணும், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், டிசிப்ளின் ஒழுங்காக இருக்கணும், டயட் ஒழுங்காக இருக்கணும். முக்கியம். பாய்.